திராவிட மாடல், இந்த மாடலே பழைய மாடல். இதுல 2.0 வேற. எங்க அப்பத்தாலாம் சொல்லு, கால கொடுமை அப்பா, இப்படி ஒரு கொடுமையில நம்ம சிக்கிக்கிட்டோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்பதான் நம்ம மாடு வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும்னா ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டா ஐயோ அப்படின்னு. இப்ப 4 கோடி லிட்டர் பாலை உற்பத்தி செய்ய போறாங்களா? எங்க குழாயிலிருந்து பீச்சுவெல்லாம் மாடு வளர்க்காம அதை மாடு வளர்க்காம பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை குழாயை திருக்குன்னா பால் வர்ற மாதிரி கூட கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா திராவிட மாடல், இந்த மாடலே பழைய மாடல். இதுல 2.0 வேற. எங்க அப்பத்தாலாம் சொல்லு, கால கொடுமை அப்பா, இப்படி ஒரு கொடுமையில நம்ம சிக்கிக்கிட்டோம். 16 முறை சட்டசபையில தீர்மானம் போட்டிருக்காங்க, புதுச்சேரியை தனி மாநில உரிமை பெறுவது, தனி மாநிலமா அறிவிக்கணும், மாநில உரிமை பெறுவது. 16 முறை காங்கிரஸ் ஆண்டிருக்கு. பிஜேபி தயவோடு எங்க ஐயா ஆண்டுகிட்டு இருக்காரு. நம்ம வலுவா அழுத்தம் கொடுத்தோம், மனு கொடுக்குறாப்ல. மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். மாநில உரிமை. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பீகார், குஜராத் போல புதுச்சேரி என்ற ஒரு தமிழர் மாநிலம். தமிழர்களுக்கு இன்னொன்று தாய் நிலம். எங்க ஒரு தடவை உங்க மகனை ஜெயிக்க வைங்க, அது ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அவன் தரமாட்டான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி, வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு வசித்தவன் விடமாட்டான். உங்க பிள்ளைகள் எங்களை மாதிரி பல ஆண்டுகளா, பல 100 ஆண்டுகளா பசித்து கிடக்கிற பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும். அப்ப என்ன பண்ண, அடிச்சு பறிப்போம், அடிச்சு பறிப்போம். கெஞ்சறது இல்லை, கெஞ்சறது இல்லை. இது என் நிலம், என் உரிமை, இது என் மாநிலம், தமிழரின் இன்னொரு தாய் நிலம். தனிச்சு நிக்கிறதுங்கிறது இல்லை. இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்ற பிள்ளைகள். இதுவும் ஒரு தற்சார்பு தான், எவனையும் சார்ந்து இல்லாம. அவர் ஒரு 5 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? இவர் ஒரு 10 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? அறிவு சமூகம் ஒன்றை சிந்திக்கணும். கூட்டம் அரசியல் ஆகாது, கொள்கைதான் அரசியல் ஆகும். கூட்டத்தில் ஒருவனாக நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரம் தேவைப்படுகிறது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், காரணம் நாங்கள் வீரர்கள், நாங்கள் வீரர்கள். 35 ஆண்டுகள் ஒரு நாட்டின் ராணுவத்தை, 2,80,00,000 ராணுவ வீரர்களை வெறும் 25,000 புலிமரர்களை வைத்து 35 ஆண்டுகள் ஒருவன் போரிட்டு இருக்கிறான். அந்த 25,000 வீரர்களை வீழ்த்த 22 நாடுகள், உலக நாடுகள் ஒன்று திரண்டு ஒரு படையை திரட்டி வந்து அந்த 22 நாடுகளோடும் தானித்து போர் செய்த மறவன் என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். அவன் மகன் நாயினால் நாயோட வேட்டைக்கு போலாம், பன்னி பத்துனா பன்னியோட தெருப்பு சுத்தலாம். ஆனால் புலி தனித்து வேட்டையாடினால்தான் ஏன் 1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும். தனித்து நின்றாலும் 1000 விலங்குகளோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். நாங்கள் கற்றுக்கொண்டது, எத்தனை 1000 பேரையும் எதிர்த்து நில், ஆனால் எவனையும் எதிர்பார்த்து நிற்காது. உன் பயணம் உன் கால்களை நம்பித்தான். அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கினால், நான் புதுச்சேரி போகணும்னா அவன் என்கிட்ட வடச்சேரி போய் நின்றுகிட்டு இருப்பான். நான் திருப்பூர் போகணும்னா அவன் திருப்பதி போய் நின்றுகிட்டு இருப்பான். கால்கள் வழிநடத்தி நடக்கிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள், கனவு வழிநடத்தி போற பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை
தலையிலிருந்து பேசாமல் தாளிலிருந்து பேசுகிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள். மக்களின் பிரச்சனையில் தாளிலிருந்து பேசுவதில்லை, எங்கள் தலையிலிருந்து பேசுவோம். ஏன்? அவர்களிடம் இருந்து அவர்களுக்காகவே வந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். அதனால்தான் இங்கே தலைவன் தொண்டன் என்று எவனும் இல்லை. ஒரே பிள்ளை, தமிழ் தாயின் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மைத்தான் உறவு பிணைப்புக்குள் ஒன்றி பிணைந்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி. நாங்கள் எல்லாம் இந்த கட்சியில் சேரல, நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் இனத்திற்கு ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறோம். அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிதாக எது ஒரு பெரிய தத்துவ சித்தாந்தம் தேவையில்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பெண்களுக்கு சம உரிமை இதை பேசிக்கிட்டே இருப்பான். பெண்ணிய விடுதலை, பெண்ணி இது யார்கிட்ட இருக்கு? ஒன்ட்ட இருக்கா? உன் விடுதலையே எங்க பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கு, பெண்கள்கிட்ட தான் இருக்கு. என் உயிர் துணையால் கயல்வெளி விடுதலை கொடுக்க நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது, வேலை செஞ்சிருக்க முடியாது. அவ கொடுத்த விடுதலை எல்லாம் என்னுடைய சுதந்திரம் இருக்கு. என் தாய் கொடுத்த விடுதலையில தான் இந்த பூமியவே நான் வந்து பார்த்திருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை. யாரு? எங்க வட்டி கடையில் வச்சிருக்கியா? எங்க அடமான கடமான வச்சிருக்கியா? நாயே சரிபாதி உடலிலே எங்கள் சிவன் கொடுத்தான். அதற்கு பிறகு அவன் பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரன் கொடுத்தான். அவன் தேகத்தில் கொடுத்தான், எங்கள் தலைவன் தன் தேசத்தில் கொடுத்தான். அவன் மகன் சீமான் இந்த இரு தேசத்திலும் கொடுக்கிறான். நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்வது தவறு, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் சரியானது. அது அவர்கள் உரிமை, அவர்கள் உரிமை. தையலை உயர்வு செய் என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்கிறான். கொளுத்துறாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் இயற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடிங்கிறான். ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை, சலித்தவள் அல்ல, தாழ்ந்தவள் அல்ல. அவன் செத்து 26 வருஷம் கழிச்சுதான் நாடு விடுதலை அடையுது. அவன் பெண்ணிய விடுதலை அடைஞ்சிடறான். பாடிட்டான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.